எல்லா பக்கங்களும் வருவானுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹான் தி கிங் சேனல். இன்னைக்கு வந்து நியூயார்க்கோட ஃபோர்ட்டில் நான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் எலிஸ் ஐலாண்ட் தாங்க பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்க போகலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்க பாருங்க எவ்வளோ பேர் இந்த க்யூவில் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு. பேட்ரி பார்க்கில் இருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு போக ஃபெரியில் பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் ஆகுங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க இந்த ஃபெரி வந்து பிக்கப் பண்ணோம். இந்த ஃபெரி பண்ணால் ஆல்மோஸ்ட் 900 பீப்புளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு போகுதுங்க. ஃபெரியில் ஏறி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்தில் வந்துட்டாங்க. இங்கேருந்து நியூயார்க்கோட வியூ சூப்பராக தெரியுதுங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பண்ணால் ஒரு தனி ஐலாண்டில் இருக்குதுங்க. நியூயார்க்கில் இருந்து தாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வரணும். இந்த ஃபெரியில் இந்த புரூக்ளின் சிட்டி வியூவும் நியூயார்க் சிட்டி வியூவும் பண்ணால் அமேசிங்காக தெரியுதுங்க. இது பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே பண்ண நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்துலேயே வந்துட்டோங்க. பாருங்க இந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குதுன்னு. ஃபெரியிலேருந்து இறங்கிட்டாங்க. இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபெரியிலேருந்து பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இன்னும் க்ளோஸாக பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முன்னாடியிலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குதுங்க. பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து காப்பரில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நாளாக ஆகினால ஆக்சிடைஸ் ஆகி இது க்ரீன் கலரில் ஆயிடுச்சுங்க. ஃப்ரைடில் இறங்கினோடனே வந்து பேக் சைட் தாங்க தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் நேரம் 3 மினிட்ஸ் நடந்து வந்தால் ஃப்ரண்ட் சைட் தெரியுதுங்க. சூப்பர் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இப்போ நான் பண்ண ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு பின்னாடியே இருக்க ஒரு மியூசியம்க்கு தாங்க வந்திருக்கேன். இந்த மியூசியம் பண்ண 2019 கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட நிறைய டிசைன்ஸும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஒரிஜினல் ஃபஸ்ட்டு டாச்சும் இங்கே வச்சுருக்காங்க. 1986 பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்து கண்டிப்பாக இந்த மியூசியமை பார்த்துட்டு போங்க. இதாங்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஒரிஜினல் டார்ச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு. லிபர்ட்டி ஐலாண்டை நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோங்க. வாங்க இப்போ நம்ம எலிஸ் ஐலாண்டை போய் பார்க்க போகலாம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு ஃபெரியில் நான் இப்போ வந்து எலிஸ் ஐலாண்டுக்கு தாங்க வந்திருக்கேன். இது பண்ணாமல் மற்ற நாள்லேருந்து கடலில் வர மக்கள்லாம் இங்கே தான் வந்து எமிக்ரேட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு எமிக்ரேட் ஆஃபீஸுங்க. இது பண்ணால் இப்போ மியூசியமாக பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த மியூசியம் போய் பார்க்கலாம்.
எலிஸ் ஐலாண்ட் பண்ணால் 1892 1954 வரைக்கும் அமெரிக்காவுக்குள்ளே வர மக்களுக்கு இதாங்க ஒரு மெயின் இமிக்ரேஷன் ஆஃபீஸாக இருந்தது. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா சுமார் 12 மில்லியன் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு அமெரிக்காவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஏஷியா, யூரோப்புன்னு பல நாடுகளில் இருந்து இந்த எலிஸ் ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்திருக்காங்க. இந்த எலிஸ் ஐலாண்ட் இமிக்ரேஷன் மியூசியமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்த மக்களோட ஃபோட்டோஸ் லக்கேஜஸ் எல்லாம் இன்னும் இங்கே இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு நான் பண்ணால் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்புறம் எலிஸ் ஐலாண்ட் 2 இடத்தையும் பண்ணால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.